ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல வெயிலாக இருந்ததுங்க. ஸோ வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை போட்டு இன்றைக்கோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை கிச்சடி தாங்க செய்ய போகிறேன். ஸோ ரவை கிச்சடினா சம்பா ரவை கிச்சடியும் அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ பட்டாணிலாம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நைட்டு பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு சிம்பிளாக இந்த மாதிரி செய்ய போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சடி செய்கிறதுக்கு வந்து ஒரு அரை வெங்காயம், ஒரு ஆஃப் கேரட்டு, ஒரு 3 சின்ன பீன்ஸ் வந்து எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது ஈஸியாக வதங்கிரும். நமக்கு நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம போடும்போது கிச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம காலையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் டைமுக்கு சாப்பிட்ருங்க. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக பாதி பேருக்கு இந்த உப்புமாங்கிற டிஷ்ஷே பிடிக்காதுங்க. ஆனால் அந்த உப்புமா வந்து நம்ம செய்கிற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். அது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நாங்கள் எப்படியாவது வாரத்தில் 2 நாளாவது இந்த கோதுமை உப்புமா செஞ்சு சாப்பிட்ருவோம். அதுலேயும் சம்பா கோதுமை வந்து நல்லா குட்டி குட்டியாக குருணையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை இப்போ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஹாய். எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி உப்புமாக்கு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கீ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சும்மா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதில் சேர்த்திக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்தி நல்லா வதக்கி விடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேரட், பீன்ஸ் அது எல்லாத்தையும் பேனில் சேர்த்தி நல்லா வதக்கி விடணுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு கலந்து விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு ரவை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து கிண்டிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோன்னா அது நல்லா ரவை வெந்து நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் 3 நாளாச்சும் இளநீ குடிச்சிடணுங்க. ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ இளநீ குடிக்கும்போது நம்மளோட ஹீட்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த இளநியில் ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி இருந்தது. ஆனால் காய் பார்க்க நல்லா பெருசாக தான் இருந்தது. தண்ணியும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது குடிக்கிறதுக்கு.
இன்றைக்கி எங்களோட இளநியோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா தோசை பதமாக இருந்தது. தேங்காயும் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நைட்டே வந்து கொஞ்சம் பாதாம் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து நைட்டில் பாதாம் ஊற வச்சு காலையில் நம்ம அதை எடுத்து உரித்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஓரளவுக்காவது கிடைக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி, தேங்காய், அப்புறமா அந்த பாதாம் இதை தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.